அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். கற்றுக்கொள்வோம், கடைப்பிடிப்போம். தினம் ஒரு தகவல் எண் 1621. தலைப்பு அல்லாஹுவின் அருளும் அன்பும் தொடர் 30. அன்பானவர்களை, கண்ணியத்திற்குரியவர்களை, அல்லாஹுடைய அருளையும் அன்பையும் அவனுடைய அருக்கொடைகளையும் குரான் ஹதீஸ் நெடுகிலும் நாம் அதிகமாக காண முடிகிறது. தொடர்ந்து அதை பற்றி பேசிக்கொண்டே இருக்கலாம், அந்த அளவுக்கு நிரப்பமாக இருக்கின்றது. இருப்பினும் இத்தொடர் முடிவு இன்றோடு இந்த 30வது தொடரோடு முடிய இருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு வாரி வழங்கிய அருக்குடைகளில், அவனுடைய அருளால் அவனுடைய அன்பால் நமக்கு வழங்கியதில் உயிரினும் மேலான நபிகள் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அகிலத்தோருக்கெல்லாம் அருக்குடையாக, வமா அர்ஸல்நாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், இறை தூதரே, நாம் உம்மை அகிலத்தாருக்கெல்லாம் ரஹ்மத்தாக, ஒரு அருக்குடையாகவே அன்றி அனுப்பவில்லை என்று சொல்கிறானே, அந்த அருக்குடை 14 நூற்றாண்டுகளுக்கு முன்னால் அரபகத்தில் இறை தூதராகவும் இறுதி தூதராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். அவர்கள் தங்களுடைய பணியை பல துன்பங்கள் இன்னல்களுக்கு மத்தியில் மிகச் சிறப்பாக செய்தார்கள். யுகமடிவு நாள் வரையிலும், கியாம நாள் வரையிலும் அவர்கள்தான் இறை தூதராவார்கள், இறுதி தூதரும் ஆவார்கள். அவர்களுக்கு பிறகு நபி இல்லை. ஆக அந்த வகையில் ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் அவர்கள்தான் நபி ஆவார்கள், இறை தூதராவார்கள். எல்லா விதமான போதனைகளையும் சத்தியத்தையும் அவர்கள் இருக்கின்ற காலத்திலேயே கேட்டு ஏற்க மறுத்தவர்களும் இப்பொழுது ஏற்க மறுத்து கொண்டிருப்பவர்களுக்கும் அவர்கள்தான் இறை தூதராக ஆவார்கள். ஆக அவர்களை பின்பற்றி வாழக்கூடியவர்கள் இம்மை மறுமை வெற்றிகளை அடைகிறார்கள். அவர்களை புறக்கணித்து வாழக்கூடியவர்கள் அல்லாஹுடைய அருளுக்கு அப்பாற்பட்டவர்களாக, நரகத்திற்குரியவர்களாக ஆகிறார்கள். அல்லாஹ் சொல்லும்போது கூறுகின்றான், قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله ويغفر لكم ذنوبكم والله غفور رحيم. இறை தூதரே, நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பீர்களானால் என்னை பின்பற்றுங்கள். அல்லாஹ் உங்களை நேசிப்பான், உங்கள் பாவங்களை உங்களுக்காக மன்னிப்பான். மேலும் அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் மிக்க கருணை உடையவனாகவும் இருக்கின்றான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து தன்னுடைய அடியார்களுக்கு சொல்லுகிறான். அது மட்டுமல்ல அன்பானவர்களே, இன்னும் லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனத்துன் லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமல் ஆஹிர வ தக்கரல்லாஹ கஸீரா. அல்லாஹுவின் மீதும் இறுதி நாளின் மீதும் ஆதரவு வைத்து, நம்பிக்கை வைத்து, அல்லாஹுவை அதிகம் தியானிப்போருக்கு நிச்சயமாக அல்லாஹுவின் தூதரிடம் ஓர் அழகிய முன்மாதிரி இருக்கின்றது. அழகிய முன்மாதிரி நம்முடைய தலைவர், உயிரினும் மேலான நபிகள் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகிய நமூனாவாக நமக்கு இருக்கிறார்கள். அவர்களை நாம் பின்பற்றி வாழும்போது அல்லாஹுடைய மன்னிப்புக்கும் அருளுக்கும் உரியவர்களாக ஆகின்றோம். ஆக அந்த வகையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அருளால் நமக்கு இறை தூதராக அனுப்பி வைத்தான். அதற்கு அடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், மனிதகுல வழிகாட்டியாக திகழக்கூடிய குர்ஆன். இந்த குர்ஆனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அருளால் நமக்காக, நம்முடைய ஈடேற்றத்திற்காக, நரக படுகொலியில் நெருப்பில் நாம் விழுந்து விடாமல் இருப்பதற்காக தூதரை தேர்ந்தெடுத்த அந்த தூதர்களுக்கு வேதங்களை வழங்கினான். அதில் யுகமடிவு நாள் வரையிலும் இறைக்கு அருளியவனால் பாதுகாக்கப்படக்கூடிய குர்ஆன், இது மிகப்பெரிய அருக்குடையாக நமக்கு தரப்பட்டிருக்கிறது. இப்படி வாழ வேண்டும், இப்படி வாழக்கூடாது, இப்படி வாழ்ந்தால் என்னென்ன நன்மைகள் உண்டு, அதற்கு மாறு செய்தால் தண்டனைகள் உண்டு என்பதை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியதாக, நேர்வழி காட்டக்கூடியதாக இந்த குர்ஆன் இருக்கின்றது. அல்லாஹ் இதை பற்றி சொல்லும்போது, இன்னும் நாம் மூமின்களுக்கு ரஹ்மத்தாகவும், வனுனஸ்ஸிலு மினல் குர்ஆனி மா ஹுவ ஷிஃபா ரஹ்மத்துல் லில் முஃமினீன்,
வலா யஸிதுல்-ஸாலிமீன இல்லா ஹஸாரா. இன்னும் நாம் மூமின்களுக்கு, இறை நம்பிக்கையாளர்களுக்கு ரஹ்மத்தாகவும் அருளாகவும் மருந்தாகவும் உள்ளவற்றையே குர்ஆனில் படிப்படியாக இறக்கி வைத்தோம். ஆனால் அக்கிரமக்காரர்களுக்கோ இழப்பை தவிர, நஷ்டத்தை தவிர வேறு எதையும் இது அதிகமாக்குவதில்லை. ஆக குர்ஆனின்படி நாம் வாழ்ந்தால் அது நமக்கு உடலுக்கும் உள்ளத்திற்கும் உள்ள அருமருந்தாக, நோய்களை அகற்றக்கூடியதாக, அல்லாஹுடைய அருளாக, ரஹ்மத்தாக அது இருக்கின்றது. அந்த குர்ஆனின்படி வாழ்ந்து நம்முடைய வாழ்க்கையை முடித்துக்கொண்டு செல்லும்போது அந்த குர்ஆன் மறுமையில் நமக்காக பரிந்துரை செய்யக்கூடியதாக இருக்கிறது. ஆக நமக்கு கிடைத்த அருளிலே, அன்பிலே, அல்லாஹுடைய அருட்கொடைகளில் மிகச்சிறந்த 2 இருக்கும் என்று சொன்னால், நமது நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுக்கு வழங்கப்பட்ட குர்ஆனும். அந்த குர்ஆனை பின்பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்தார்களே, அந்த வாழ்க்கையை நாமும் வாழ்ந்து இம்மை மறுமை வெற்றிகளை அடைய வல்ல அல்லாஹ் நமக்கு அருள் புரிவானாக. இத்துடன் இத்தொடர் முடிவடைகிறது. இன்ஷா அல்லாஹ் வேறொரு தலைப்பில் நாளை சந்திப்போம். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.